வணக்கம் நண்பர்களே, நான் மணிகண்டன். திஸ் இஸ் மணிஸ் ட்ராவல்ஸ் வித் ஹோப். இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வரப்போது. அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான். இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு மகிழ்ச்சியான தகவலை பற்றி பார்க்க போகிறோம். அது என்ன அப்படின்னா, ஏப்ரல் மாதம் பிறந்துருச்சு. ஏப்ரல் மாதம் பிறந்ததில் என்ன மகிழ்ச்சி அப்படின்னு கேட்குறீங்களா? ஆமாம், ஏப்ரல் 2வது வாரத்தோடு எல்லா தேர்வுகளும் முடிவடைய இருக்கிறது. ஆக நிச்சயமாக நம்ம சொந்த ஊருக்கு போகணும் அப்படிங்கிற எண்ணம் அப்படிங்கிறது இருக்கும். அது மட்டும் இல்லாமல் தேர்தலும் வரப்போகுது ஏப்ரல் 23ஆம் தேதி. இந்த காரணங்களுக்காக சொந்த ஊர் போயிட்டு வருபவர்களின் எண்ணிக்கை அப்படிங்கிறது அதிக அளவில் இருக்கும். இப்போது இருக்கக்கூடிய ரயில்கள்லையும் முன்பதிவு அப்படிங்கிறது கிட்டத்தட்ட முடிஞ்சிருச்சு. அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் கோடைக்கால சிறப்பு ரயில்கள் இயக்கப்படுமா அப்படின்னு எதிர்பார்ப்பு அப்படிங்கிறது இருக்கிறது. ரயில்வே அதிகாரி ஒருவர் தெரிவித்த கருத்தின் அடிப்படையில் இந்த கோடை காலத்திற்கு 50 ரயில்கள் புதிய சிறப்பு ரயில்களாக இயக்கப்படும் அப்படின்னு அறிவிப்பிருக்கிறது. பெரும்பாலும் இந்த ரயில்கள் எல்லாமே தென் மாவட்டங்களை இணைக்கக்கூடிய வகையிலும் மேற்கு மாவட்டங்களை இணைக்கக்கூடிய வகையிலும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கார். அப்படின்னா சென்னையில் இருந்து திருநெல்வேலி, நாகர்கோவில், கன்னியாகுமரி, தூத்துக்குடி இந்த பகுதிகளுக்கு நிச்சயமாக ரயில்கள் அப்படிங்கிறது இருக்கும். இது வழக்கமாக இயக்கக்கூடிய ரயில்கள் தான். இதே மாதிரி கோயமுத்தூரை இணைக்கும் விதத்தில் கேரள மாநிலத்தில் இருக்கக்கூடிய கொல்லம், திருவனந்தபுரம் இந்த பகுதிகளுக்கும் ரயில்கள் அப்படிங்கிறது இருக்கும். அதே நேரத்தில் கோயமுத்தூர் வரைக்கும் கூட சில சிறப்பு ரயில்கள் இயக்கப்படுவதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்கிறது. 50 ரயில்கள், 200 சேவைகள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நிச்சயமாக கோடைக்கால சிறப்பு ரயில்கள் அவசியம்தான். தென் மாவட்டங்களுக்கும் மேற்கு மாவட்டங்களுக்கும் இந்த ரயில்கள் இயக்கினால் ரொம்பவும் மகிழ்ச்சியாக இருக்கும். ஆனால் சில நேரங்களில் வடக்கேயும் இயங்கக்கூடிய ரயில்களையும் இந்த லிஸ்ட்டில் சேர்த்துடுறாங்க. அது நமக்கு தேவையில்லை. நமக்கு வேண்டியது 50 ரயில்கள்னு சொல்லியிருக்கிறேங்க. இந்த ரயில்கள் கூடிய விரைவில் அறிவிக்கப்பட வேண்டும். கோடை தொடங்கிவிட்டது. எல்லோரும் சொந்த ஊருக்கு செல்ல தயாராகிவிட்டார்கள். சிறப்பு ரயில்களுக்காக மட்டுமே காத்திருக்கிறார்கள். அவர்களுடைய காத்திருப்பு நினைவாகுமா? அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நன்றி.